கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை மதநலக்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மீதா பாண்டியன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியும். இந்த திருப்பரங்குன்றம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா தொடர் சர்ச்சைகள். நேற்றைய தினம் கூட பார்த்தா கூட பாஜகவினுடைய மாநில தலைவர், இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் தலைமையில் பார்த்தோம்னா கிரிவலம்லாம் நடந்திருக்கிறது. நயனார் அவர்கள் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல அறிவாலயம் ஒரு தண்டிக்கப்படுகின்ற மாதிரி ஒரு கருத்தை கூட வச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தினம் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கூட ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. தீபத்தூண்ல பூஜை செய்யணும், ஒரு 5 நபர்கள் வைத்தாவதுன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் விஷயத்தில் மோடி மையம், 2ஆம் தேதி காடேஸ்வரா, இன்னும் பல்வேறு ஆட்கள் கிரிவல சுத்திரம்னு திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி வராங்க. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மோடியினுடைய முயற்சி, அது பக்த முயற்சியெல்லாம் இல்லை. நெடுஞ்சான்களையாக விழுந்து கும்பிடுவது என்பது அவருடைய அரசியல் முயற்சி. அது ஒரு பக்தன் எங்கே வேணாலும் போன்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய ஓராண்டுக்கு மேலே தொடர்ந்து கலவர சூழல் இருக்கிற கோயிலுக்கு, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு மோடி போனது என்பது கொதிக்கிற நெருப்பில் மேலும் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்டுட்டு வர வேலை தான் அது. அது கலவரக்காரர்களை, சங் பரிவார அமைப்புகளை உற்சாகப்படுத்துவது, மேலும் மேலும் அதை செய்வதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அதிகமான உற்சாகமாகி அதிகமான கதாநாயகனாக மாறி இருக்கிறது. கதாநாயகன் சொல்கிறத விட திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வில்லனாக மாறி இருப்பது உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். ஓகே. தொடர்ச்சியாக பொது மேடைகளில் அத்துமீறி, சட்ட வரையறையை மீறி பேசுவது, அந்த 1ஆம் தேதி அவர்கள் அளித்த தீர்ப்பு இருக்கிறது, தீபத்தூண் அப்படின்னு அவர் புதுசாக மென்ஷன் பண்ணி அந்த தீபத்தூணில் விளக்கேற்றணும் அப்படின்னு அவர் தீர்ப்பு போட்டு அந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு அமலாக்கவில்லை. அமலாக்காத மாவட்ட ஆட்சியர், தலைமை செயலாளர், காவல் ஆணையர் அனைவர் மீதும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஜி.ஆர். சுவாமிநாதனை ஃபைல் பண்ணியிருக்கிறார். ஓகே. அந்த விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சனாதன தீர்ப்புகளை, ஒரு சார்பு தீர்ப்புகளை சாதிய மனநிலையிலிருந்து கொடுக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது ஒரு புகார் கடிதத்தை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அவர் அனுப்பியிருந்தார். அவர் அனுப்பினார்ன்ற செய்தி யாருக்கும் தெரியாது. அது அவருடைய சொந்த முயற்சியில் அவர் அனுப்பியிருந்தார். அது லீக் ஆகி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் ஓப்பன் கோர்ட்டில் நீங்கள் என் மேலே வச்ச புகாரை இன்னமும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் அவர் மிரட்ட, எதுவாக இருந்தாலும் எழுத்து மூலமாக கேளுங்க, எதுவாக இருந்தாலும் எழுத்து மூலமாக பதில் சொல்கிறேன் என்று அவர் பதில் சொல்லிட்டார். அது நீதிமன்ற அவமதிப்பு ஆர் மேலே, வாஞ்சிநாதன் மேலே. அது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. ஓகே. அது நேற்று அந்த கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சம்பந்தமான விவரங்கள் மூடப்பட்ட கவரில் உயர்நீதிமன்றத்தில் கிளையில் ஒப்படைச்சிருக்காங்க. அதனுடைய விசாரணையை தள்ளி வச்சிருக்கிறாங்க. புதியதாக சென்னையில் முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் மீது குற்றம் சாட்டி நக்கீரன், புதிய தலைமுறை, இந்த 2 சேனலில் அவரை உட்கார வைத்து நேர்காணல் செய்த பதிவுகளின் அடிப்படையில் ஒரு கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடணும் அப்படின்னு ரங்கராஜன் ஒருத்தர் திருச்சியிலிருந்து அவர் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். யார் மேலேன்னா
சட்ட ரீதியாக வரக்கூடிய தீர்ப்புகள் எத்தகைய வகையில் சரியானது, எத்தகைய வழியில் தவறானது அப்படின்னு வெளிப்படையாக பேசக்கூடிய ஓரிரண்டு முன்னாள் நீதிபதிகள்லாம் இருக்காங்க. ஹரிபரந்தாமன் அவர்களும் சந்துரு அவர்களும் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. இதில் இப்போ ஹரிபரந்தாமனை மிரட்டுவதற்கு, வாயடைப்பதற்கு இப்படி ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறாங்க. திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது ஒரு கண்டெம்ட். ஓகே, என்ன அப்படின்னா, அவர் புதுசாக எதையும் கிரியேட் பண்ணல. ஏற்கனவே சர்வதேச ரீதியாக விவாதமாகி இருக்கக்கூடிய இந்த சிறு பிள்ளைகளை, சிறு பெண் பிள்ளைகளை ஒரு தீவில் கொண்டு போய் வச்சு நாடுகளின் அதிபர்களை அங்கே வரவழைச்சு கும்மாளம் அடிக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு இது வெளியானது தெரியும். அது விசாரிக்கப்படணும். அதில் மோடியினுடைய பெயரும் இருக்குது. அதுக்கு மோடி பதில் சொல்லணும். இது அரசியல் களத்தில் எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். இந்த குற்றச்சாட்டுகளில் அமெரிக்க அதிபர் இருக்கிறாரு, இன்னும் பல நாட்டு அதிபர்கள் இருக்கிறாங்க. மோடியினுடைய பெயரும் அதானியினுடைய பெயரும் அதில் அடிபடுது. இதற்கு மோடி பதில் சொல்லணும், மௌனம் காக்கக்கூடாது. இதற்கு ஒரு வழக்கை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் மீது, மைனாரிட்டி மதத்தை சார்ந்து இருக்கிற ஒரு அமைச்சர், இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுப்பது ஓரளவு போராட்ட களங்களில் இருக்கக்கூடிய கடந்த ஆண்டு பிரச்சனை வாஞ்சிநாதனுடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. ஓகே, அது அவர் புகார் கடிதம் அனுப்பியதன் பேரில் ஆதாரம் இல்லாமல் கற்பனையாக ஏதாவது அவர் அந்த புகார் கடிதத்தை அனுப்பியிருந்தாரான்னு கேட்டால் கிடையாது. ஜிஆர் சாமிநாதன் மேடைகளில் அவர் தன்னை பற்றி என்ன பேசுகிறாரோ, மிக சமீபத்தில் அவர் செஞ்சது தான் அந்த தூணில் விளக்கேற்றினது. இன்னும் ஒரு 4.5 வருஷம் நான் பதவியில் இருப்பேன். இந்த 4.5 வருஷம் என்னுடைய கடமையை சனாதன தர்மத்தை நெஞ்சில் ஏந்தி என்னுடைய பணியை நான் செய்வேன் அப்படின்னு அவரே பேசியிருக்கிறார். ஓகே, மிக சமீபத்தில் கடைசியில் பிப்ரவரி கடைசியில் பேசியிருக்காரு. பகுத்தறிவாளர்கள் குருவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். குரு என்ன, அவங்க தர்மப்படி. யார் குரு அப்படின்னா பிராமண பூசாரிகள், பார்ப்பன பூசாரிகளை குருவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். சனாதன தர்மம் பார்ப்பன மேலாண்மையை ஏற்றுக்கொள்ள சொல்லுது. பார்ப்பன மேலாண்மையை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை கீழ்ஜாதின்னு ஒத்துக்கணும்னு அர்த்தம். கல்யாணத்தில் உட்கார வச்சாலும் ஐயர் என்ன பண்ணுவார்னா, குரு ஒரு டெம்பரவரி பூணூலை போட்டு தான் தாலி கட்டுற மந்திரங்கள்லாம் ஓதுவார். கருமாதிக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் அவர் உங்களை உட்கார வச்சு ஒரு டெம்பரவரி பூணூலை மாட்டி விட்டு அவர் மந்திரங்கள்லாம் ஓதிட்டு எல்லாம் முடித்த பிறகு அந்த பூணூலை கழட்டிடுவாங்க. அது மாதிரி வீடு கட்டி புதுசாக நீங்கள் குடி போகிறீங்கன்னா அங்கே கணவன் மனைவியை உட்கார வச்சு குண்டம்லாம் ஏற்றி ஒரு டெம்பரவரி பூணூலை மாட்டி விட்டுருவாங்க. இது குருவினுடைய இந்த செயலை ஏற்றுக்கொள்வது. குருன்னா பார்ப்பன குருக்கள், அவங்க என்ன சாஸ்திர சம்பிரதாயங்களை, பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்வது. இப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஸ்கவுண்டரல், ராஸ்கல்ஸ் அப்படின்னு ஜிஆர் சாமிநாதன் ஓப்பன் மேடையில், பொது மேடையில் பேசுகிறார். அநேகமாக இந்த மாதம் 27 தேர்தல் அறிவிக்கப்பட்டோம். அடுத்த மாதம் 8ஆம் தேதியோ அல்லது 21ஆம் தேதியோ தேர்தல் நடக்கப் போகுது. தேர்தலை ஒட்டி மோடியும் இயங்குகிறார். தேர்தலை ஒட்டி அமித்ஷா வந்து போகிறார். தேர்தலை ஒட்டித்தான் ஆளுநர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். தேர்தலை ஒட்டித்தான் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜிஆர் சாமிநாதனும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்.
இப்படி பலமுனை தாக்குதல்களை தமிழ் சமூகம் சிந்தனை தளத்தில் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ அவர் நேற்று கேட்டிருக்காரு நீதிமன்றத்தில், இந்த கிராமங்களில் பஞ்சாயத்து நடத்தும்போது சொல்லுவாங்க, நீ இதை ஏற்றுக்கிட்டேன்னா உனக்கு இதை தாரேன், நீ இதை ஒத்துக்கிட்டேன்னா நீ கேட்குறத தாரேன் அப்படின்னு. இவன் சொந்த வீட்டு பிரச்சனை அல்ல. அவர் கேட்டிருக்கார், பத்திரிகைகள் பூரா பரவலாக வந்திருக்கு, அந்த வந்த செய்தி தான். அந்த செய்தியின்படி தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பில்லர் தூண் இருக்கு இல்லையா, சர்வேக்கல், அதே அவன் தீபத்தூள்னு சொல்கிறான். அந்த தீபத்தூளில் விளக்கேற்ற வேணாம், குறைஞ்சபட்சம் இந்த தீபத்தூள் பக்கத்தில் பூ போட்டு பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? யாரை கேட்குற? தமிழ்நாடு அரசை. அப்படின்னா இந்த வழக்கை முடிச்சு வைப்போம். அப்படின்னா அது கண்டெம்ட் வழக்கை முடிச்சு வைக்கிறதுக்காக இவர் பேசுகிறார். இது மூலம் அயோக்கியத்தனமாக இல்லையா? நேர்மை குறைவாக இல்லையா? எந்த சட்டத்தின் அடிப்படையில் தர்காவுக்கு சொந்தமான அந்த தூண் இருக்கிற இடத்துல பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? அப்போ யாரை கேட்குற? நீ இஸ்லாமியர்களை கேட்குறியா? ஏன்னா இஸ்லாமியர்கள் மீதும் ஒரு 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்குகளின் மயமாக இருக்கிறது திருப்பரங்குன்றம். ஆனால் ஊரே பார்க்க காவல்துறை அனுமதியோடு, காவல்துறை துணையோடு மலை மேலே சென்று தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற கள்ளத்தி மரம், காலகாலமாக இஸ்லாமிய கொடியேற்றப்படுகிற அந்த கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றிருக்கிறாங்க. அது ஏற்றுனது டிசம்பர் 21 எதற்காக? ஜனவரி 6 நடைபெற இருக்கிற தர்காவுடைய சந்தனக்கூடு விழாவிற்காக அவர்கள் அங்கே மேலே கொடியேற்றினாங்க. இதற்கு காவல்துறை தடை கிடையாது, கோயில் நிர்வாகம் தடை கிடையாது, அறநிலையத்துறை தடை கிடையாது, மாவட்ட நிர்வாகம் தடை கிடையாது. ஊரே ஒரு ஊர்வலமாக அந்த கொடிமரத்தை கொண்டு வருவார்கள். மாட்டு வண்டியில் அந்த கொடிமரத்தை வச்சு அதை மேலே கொண்டு போய் அவங்க ஏற்றிருக்கிறாங்க. அதில் பஞ்சாயத்து பண்ணாங்க. கடைசியாக நிறைய பஞ்சாயத்து வரிசையாக பண்ணி, விளக்கேற்றல்ன்ற பஞ்சாயத்து, முருகன் மாநாட்டு பஞ்சாயத்து, சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்கன்னு பஞ்சாயத்து, ஒவ்வொரு பஞ்சாயத்தாக உருவாக்குறவங்க. கடைசி பஞ்சாயத்து என்னன்னா, அந்த கள்ளத்தி மரம் எங்களுடைய ஸ்தல விருட்சம், எங்கள் ஸ்தல விருட்சத்தின் மீது பாகிஸ்தான் கொடியை ஏற்றிருக்கான்னு அர்ஜுன் சம்பத் பேசுகிறான், இந்து மக்கள் கட்சி. ராஜா பேசுகிறான், அந்த ஸ்தல விருட்சத்தை நான் பார்க்கணும், ஸ்தல விருட்சத்தின் மேலே கொடியை ஏற்றிருக்கிறானுங்கன்னு. அது ஏற்கனவே அரசு பீஸ் மீட்டிங்கில் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. என்னடனா, கொடிமரம் மரத்தோட மேலே இருக்குது, அது பறக்கிறது வெளியில் தெரியுது, அந்த கொடிமரத்தை கீழே இறக்கி கட்ட முடியுமா அப்படின்னு ஒரு பீஸ் மீட்டிங். எதுக்கியா கீழே இறக்கி கட்டுறது? கொடிமரம்ன்றதே கொடி பறக்கிறதுக்கு தானே கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அதன் மீது பிரச்சனையை உருவாக்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, அந்த கொடிமரத்தை அகற்ற வேண்டும், கொடிமரத்தை ஏற்றிய தர்கா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ட்டு. என்ன கொடுமை அப்படின்னா, காலகாலமாக ஏற்றக்கூடிய ஒரு கொடிமரம், அதை அகற்றணும்னு நீங்கள் கோர்ட்டில் அதிகாரம் இருக்கின்றதுனால சட்டத்தை மீறி உங்கள் அக்ரகார அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கொடிமரத்தை அகற்றணும், கொடியை ஏற்றியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு 17 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறீங்க. எப்போ அகற்றுனீங்க? தை பிறந்தால் வழி பிறக்கும்னு தமிழ் சமூகம் பொங்கலை கொண்டாடுகிறார்கள். அன்னைக்கு காலையில் பார்த்தா கொடிமரத்தை காணும். முதல் நாள் இரவு வர போகி அன்னைக்கு இருந்த கொடிமரம், காலையில் கொடிமரத்தை காணும். காவல்துறை, கோவில் நிர்வாகம் எல்லாரும் கோர்ட்டு உத்தரவு நாங்கள் அகற்றணும் அப்படின்னு அப்புறம் பதில் சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம ஜிஆர் சாமிநாதனோட நம்ம ஒரு டீல் பேசணும் இந்த நேர்காணல் மூலமாக. நீ சர்வே கல்லுக்கு பக்கத்தில், அதாவது நீ சொல்லக்கூடிய சோகால்டு தீபத்தூர்,
அதுக்கு பக்கத்தில் பூ போடலாம் அப்படின்னு நீ கேட்குற அப்படின்னா வழக்கை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்கிறேன். நான் பதிலுக்கு கேட்குறேன், அகற்றிய கொடிமரத்தை ஏற்றுவதற்கு நீ தயாராக இருக்கிறாய்? அகற்றிய கொடிமரத்தை உன் உத்தரவின் பேரில் கொடிமரத்தை அகற்றினாங்க, அதை மீண்டும் ஏற்ற அனுமதிக்க நீ தயாராக இருக்கியா? காலகாலமாக கந்தூரி கொடுத்து வந்த இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர் அல்லாத இந்துக்கள் தர்காவுக்கு முன்னாடி கந்தூரி என்ற பெயரில் கோழி அறுக்கிறது, ஆள் அறுக்கிறது என்கிற அவங்களுடைய பாரம்பரியமான வழக்கம், 95% மேலே இருக்கிற உணவு பழக்கம், மாமிசம் சாப்பிடுவது, இறைச்சி சாப்பிடுவது, ஆடு கோழி வெட்டு சாப்பிடுவது. வேறு பல இடங்களில் மாடு வெட்டுறாங்க. தருமபுரி போன்ற இடங்கள், வேறு இடங்களுக்கு போனீங்கன்னா பண்ணி வெட்டுறாங்க. அவர்கள் எதை வணங்குகிறார்களோ, என்ன உணவை எடுக்கிறார்களோ அதை கடவுளுக்கு படைத்து அவங்க சாப்பிட்றாங்க. அதை நீ அருவருப்பாக்கி ஒரு தீர்ப்பை ஸ்ரீமதி கொடுத்துருக்குறாங்க. என்ன தீர்ப்பு? ஆடு கோழி கந்தூரி என்ற பெயரில் வெட்டக்கூடாது அப்படின்னு முதல்ல ஒரு தீர்ப்பு. அதுக்கப்புறம் சந்தனக்கூடுக்காக மலையேற போகும்போது 50 பேர் தான் மலையேறணும். 50 பேர் மலையேறும் பொழுது நீங்கள் ஆடு கோழி வெட்டுறதுக்கு, தந்தூரி கொடுக்கறதுக்கு செய்யக்கூடாது. மறுபடியும் ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்கல்ல, இந்த தீர்ப்பை திரும்ப பெற தயாரா அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, நான் யாரு கேட்கறதுக்குன்னு சொல்றீங்களா? நீ என்ன கோயில் அத்தாரிட்டியா? நான் பூஜை போட அனுமதிச்சா நான் இதையெல்லாம் எடுக்க தயாரான்னு கேட்குறீங்கன்னா, ராம ரவிக்குமார் என்ன கோயில் அத்தாரிட்டியா? அவன் ஒருத்தர் மனு போட்டான்றதுக்காக, சட்டத்தை மீறி ஒரு தனி மனிதனாக சேர் கிடச்சிச்சுன்றதுக்காக, நீதிபதி சேர் கிடச்சிச்சுன்ற ஒரே காரணத்திற்காக நீ தீர்ப்பு கொடுப்பாயானால், இந்த 2 அயோக்கியத்தரமான தீர்ப்பு இருக்கிற கொடிமரத்தை அகற்றுவது, ஆடு கோழி வெட்டுவது என்பதற்கு தடை. இந்த தீர்ப்புகளை திரும்ப பெறுவதற்கு ஜி.ஆர். சாமிநாதனும் ஸ்ரீமதியும் தயாராக இருக்கணும். மீண்டும் மறுபடி சொல்கிறோம், நான் ஏற்கனவே என்னுடைய பேரில் ஒரு மனு கொடுத்துருக்கோம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு. திருப்பரங்குன்றம் சம்பந்தமான எந்த வழக்குகளையும் ஜி.ஆர். சாமிநாதனுக்கோ அல்லது ஸ்ரீமதிக்கோ ஒதுக்காதீர்கள். அவர்களை இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து சென்னைக்கு மாற்றுவதற்கு அல்லது வேறு எங்கோ மாற்றுவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் நாங்கள் மீண்டும் 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 வலியுறுத்துகிறோம். இந்த தீர்ப்புகள் தொடர்ந்து இப்படித்தான் வறுமையானால் மதுரை கிளை என்பது நம்பத்தகுந்த சட்ட துறையாக, சட்ட வடிவமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒத்துக்கொள்ள முடியாது என்கிற ஒரு அவநம்பிக்கை சூழலை தலைமை நீதிபதி அவர்கள் நீங்களும் சேர்ந்துதான் உருவாக்குகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக நாங்கள் வைக்கிறோம். எளிய மக்களுடைய போக்கிடமாக இருக்கிற ஒரே இடம், காவல்துறைக்கு போனால் அடிக்கிறான், உதைக்கிறான், டார்ச்சர் பண்ணுறான், படுகொலை செய்கிறான், அதை கேட்க நாதி கிடையாது. சாத்தாங்குளத்தில் தொடங்கி போன வாரம் வரை டார்ச்சர், காவல் நிலைய படுகொலைகள் தொடர்ந்து இருக்கு. ரவுடி அட்டகாசம் வெளியில் வழக்கமாக இருக்குது. சாதி அதிகாரம், சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது. ஒரே போக்கிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்தில் இப்படி சனாதன தீர்ப்புகளை தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய ஜி.ஆர். சாமிநாதன், ஸ்ரீமதி போன்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதை வெளிப்படையாக வாஞ்சிநாதன் புகார் செய்தால் கண்டம்டா போச்சு. அது பற்றி பேசினால் ஹரிபரந்தாமன் மீது கண்டம்டா போச்சு. வேறு ஏதாவது செய்தியை மோடி பதில் சொல்ல வேண்டும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் சொன்னாரே ஆனால் கண்டம்டா போட்டு, இல்லாட்டி அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் என்றால், இப்படி நீதிமன்றத்தை அக்ரஹார நீதிமன்றமாக, அக்ரஹார மன்றமாக மாற்றுகிற இவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்ற வேண்டுகோளை மீண்டும் வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு எப்படி 1ஆம் தேதி திருப்பரங்குன்றத்திலே விடாப்பிடியாக நீதிமன்ற தீர்ப்பு என வந்தாலும் கூட அதை அமலாக்க மாட்டோம் என உறுதியாக நின்றீர்களோ, அதற்கு பிறகு மாவட்ட கலெக்டரை மன்னிப்பு கேட்க வைத்தீர்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் அன்றைக்கு எப்படி உறுதியாக இருந்தீர்களோ அந்த உறுதிப்பாட்டை கராராக கடைபிடியுங்கள். தமிழ்நாட்டிலே கலவரக்காரர்களை
மோடி தொடங்கி ராமரவிக்குமார் வரை அனைவரும் இந்த மண்ணிலே ஒரு கலவரத்தை உருவாக்குவது என்பதில் இறங்கியிருக்கிறார்கள். மதுரை மக்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒரு பாரம்பரியமான மதுரையினுடைய நல்லிணக்க மரபை நாங்கள் காப்பாற்ற முயற்சி செய்வோம். உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து இப்படி நடக்குமேயானால் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே சார், நன்றி. நன்றி.